தமிழகத்துல தேர்தல் நெருங்கி வரும் வேளையில மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு வங்கி கிளைகள்ல முன் எப்போதும் இல்லாத ஒரு விசித்திரமான பரபரப்பான சூழல் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதிகாலை முதலே கூட்டுறவு வங்கிகள் வாசல்கள்ல மக்கள் நீண்ட வரிசையில காத்துட்டு இருக்காங்களாம். தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்பாகவே எப்படியாவது ஒரு கடனை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கமாய் இருக்கு. ஆனா நிலைமையோ வேற மாதிரி இருக்கு. புதிய அரசு பொறுப்பேற்ற உடனேயே கூட்டுறவு வங்கிகள்ல பெறப்பட்ட நகை கடன்களும் விவசாய கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற பலமான நம்பிக்கை பாமர மக்களிடையே ஆழமா பதிந்திருக்கிறது தான் இந்த கூட்டத்துக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. இப்ப அடகு வச்சா பின்னாடி ₹1 கூட கட்டாம நகையை திருப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு சாமானிய மக்களிடையே வேரூன்றி போயிருக்கு. இதன் விளைவாக கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மையங்கள்ல விண்ணப்பங்கள் மலை போல் குவிஞ்சுக்கிட்டு இருக்குதான். வங்கி ஊழியர்களால வழக்கமான பணிகளை கூட செய்ய முடியாம கூடுதல் பணி சுமையால திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த அதீத நம்பிக்கை நிஜமாகுமா அல்லது பெரிய ஏமாற்றத்துல போய் முடியுமா அப்படிங்கிறது $1,000,000 கேள்விதான். இது பற்றி பொருளாதார நிபுணர்கள் சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய எச்சரிக்கைகள் ரொம்பவே முக்கியமானவை. அதையும் நாம கவனிக்கணும். கூட்டுறவு வங்கிகள் அப்படிங்கிறது வணிக வங்கிகள் மாதிரி பெரிய மூலதனம் கொண்டவை கிடையாது. இதை மக்கள் முதல்ல உணர்ந்துக்கணும். இது முழுக்க முழுக்க சுழற்சி முறையிலான பண பரிமாற்றத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவை. ஒருவர் வாங்கின கடனை வட்டியோடு திருப்பி செலுத்தினா மட்டும்தான் அந்த பணத்தை இன்னொருவருக்கு கடனா வழங்க முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை நிபுணர்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசு ஒருவேளை தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டுட்டு அதற்கான ஈட்டுத்தொகையை வங்கிகளுக்கு வழங்காம தாமதம் பண்ணினாங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டுறவு கட்டமைப்பும் சரிந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதா சுட்டி காட்டுறாங்க. இது வங்கிகளோட அன்றாட செயல்பாடுகளை முடக்கிறதோட எதிர்காலத்துல உண்மையிலேயே அவசர தேவைக்காக கடன் கேட்கும்போது கூட ஏழைகளுக்கு பணம் கிடைக்காத ஒரு சூழலை இது உருவாக்கிடும். இது மாநிலத்தோட ஒட்டுமொத்த பொருளாதார ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயலாதான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம தற்போதைய டிஜிட்டல் யுகத்துல தள்ளுபடி அப்படிங்கிறது அத்தனை எளிதான காரியமும் கிடையாது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு இந்த முறை அரசு ரொம்ப கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கிறதுனால ஒரு குடும்பத்துக்கு இத்தனை கிராம் மட்டும்தான் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு உச்சவரம்பு கொண்டுட்டு வரப்படலாம். ஏற்கனவே தள்ளுபடி பலனை பெற்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அந்தியோதயா அட்டை வச்சிருக்கிறவங்க அல்லது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய ஒரு சூழலும் கூட உருவாகலாம். இந்த மாதிரியான நிலையில வெறும் வதந்திகளையும் எதிர்பார்ப்புகளையும் மட்டுமே நம்பிக்கிட்டு புதிய கடன்களை வாங்கி சுமையை ஏத்திக்கிறது விவேகமானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நிபுணர்கள். ஒருவேளை நீங்க வாங்கின கடன் தள்ளுபடி விதிகளுக்குள்ள வராம போயிடுச்சுன்னா காலப்போக்கில் அதற்கு வட்டி குட்டி போட்டு பெரும் சுமை உங்க தலை மேல வைக்கப்படும். தள்ளுபடி விதிகள் மாறுச்சுனாலும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் நேரிடும். எனவே புதிய கடன்களை வாங்குறதுக்கு முன்பாக தற்போதைய கள யதார்த்தத்தையும் வரப்போற நிபந்தனைகளையும் மக்கள் தீர ஆலோசிக்கிறது ரொம்பவே அவசியம். தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமானதா தெரிஞ்சாலும் அதனுடைய பின்னணியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்களுடைய கவலையாயிருக்கு. அரசியல் கட்சிகள் தங்களோட சுயநலத்துக்காக அறிவிச்சுட்டு போயிடுறாங்க. எப்படியோ இங்க இருக்கிற காசை அங்க தூக்கி போட்டு அங்க இருக்கிற காசை இங்க தூக்கி போட்டு கணக்கு பண்ணிடுறாங்க. இதுல மேம்போக்கா பார்த்தா மக்களுக்கு கடன் தள்ளுபடியான மாதிரி தான் தெரியும். ஆனா அதே மக்களுக்கு மறுபடியும் அந்த வங்கிகள் கடன் வழங்கும் போது ஒரு மிகப்பெரிய சுமைய சுமந்துகிட்டு தான் இருப்பாங்க. வங்கிகளுடைய அடிப்படையே அங்கு தள்ளாடி போகும். Subscribe to One India and never miss an update.